பையன் 3 மாசம் குழந்தைங்க தான் இங்க வந்தாங்க. நல்லா தான் இருப்பாங்க, நல்லா தான் போவாங்க. எந்த நேரமும் அவ வீட்லயே இருக்க மாட்டா, போவா வருவா. இதுதான் அவ இது மாதிரி வேலை பண்ணிட்டு போவான். நாங்க எதிர்பார்க்கல. 2வது குழந்தையும் இங்கதான் பிறந்தது. நல்லாதான் அவ குழந்தைங்கலாம் எதுவும் பண்ற மாதிரி தெரியல நம்மளுக்கு. அவ நடிச்சுக்கின்னு அது மாதிரி வளர்த்தாலும் அந்த குழந்தைங்கள வந்தவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது. இந்த கூட வளர்த்துருக்கலாம். முன்னாடி கூட அந்த குழந்தை வேலைக்கிழமை கூட என் கூட தான் இருக்குது. 8 மணி வரைக்கும் என் கூட இருந்திருந்தா நான் ஃபங்க்ஷனுக்கு போறேன்னுட்டு 5 மணிக்கு விட்டுட்டு போனேன். அது அவதான் பார்த்தது. வெள்ளிக்கிழமை ஃபுல்லா நான் பார்க்கவே இல்லை. அவ என்ன பண்ணாலும் ஏது பண்ணாலும் நம்மளுக்கு தெரியாது. அவன் எனி டைம் வீட்டுல இருக்கிறாள், அந்த வீட்டுல இருக்கிறேன்ல. காலையில போவா, சாயங்காலம் வருவா, நைட்டுக்கு போவா, வந்துன்னே இருப்பா. வண்டியில போய் சொகுசு வாழ்க்கைதான் அவ. இப்பதான் தெரிஞ்சு அவ இது மாதிரி நடவடிக்கலாம். நம்மளுக்கு தெரியவே தெரியாது. குழந்தைங்கள வச்சுட்டு போனா நம்மளுக்கு ரொம்ப பாதிப்பாது. என்னால மீளவே முடியல. என்னால தூக்கி அது எந்த நேரம் நம்ம குரல் கேட்டாலுமே ஓடி வந்துடும். அத்தை அத்தை எங்கதான் இருக்கும் இருக்கும். ஒரு நாள்லாம் ஃபுல்லா காலையில எடுத்துன்னு வந்து விட்டா 8 மணி 10 மணி வரைக்கும் கூட இருப்பா. கம்முன்னு தான் இருக்கும் குழந்தைங்க. என்ன பண்ணாலும் தெரியும். எதனா ஐடியா பண்ணின்னு இப்பதான் ஒவ்வொன்னா தெரியுது எங்களுக்கு. இது மாதிரி தெரிஞ்சா யாருக்கெல்லாம் குழந்தைய கூட குத்துட்டா எங்கன்னா போயிட்டு இருந்தா கூட நிம்மதியா போயிடும். அடிக்கனா என் கூட தான் இருப்பாவோ. ஊருக்கு இட்டுன்னு போக சொல்ல, இல்லைன்னா விட்டு போவா, தாப்பால் போட்டு போவா. விட்டு போனா ஒரு நாள்லாம் இங்கதான் இருக்கும், என் கூட தான் இருக்கும். இல்லன்னு சொல்ல. நல்லா பேசுவோம். அது பேசுவோம், இங்கிலீஷ்லயே பேசுவான் அந்த பையன். இங்கிலீஷ்லயே கேட்பான், சாப்பாடு போடு. என்னவோ எனக்கு ஒண்ணு அத்தை தான். அத்தை மாமா என் குழந்தைங்க கூட கேட்கும். மாமா ஏதோ அன்னைக்கு கூட கேக்குறோம். மாமா ஏதா, பாப்பா ஏதா, அக்கா ஏதா உள்ளதான் போய் பாக்குங்க. பார்த்துதான் வந்து உட்காந்தாங்க. எல்லாம் இருந்தா கம்மு வந்துடுவா. யாருன்னா ஒரு ஆள் இல்லைன்னா கூட உள்ள போய் தேடுங்க. அந்த பசங்க தேடித்தான் அவங்கள பார்த்தாதான் கம்மு இருக்கும். இல்லைன்னா வாய் வாயாவது கேக்குங்க. அக்கா ஏதா, மாமா ஏதா, அண்ணா ஏதா, இதேதான் கேக்குங்க. ஆனா இவ இது மாதிரி பண்ணிட்டு போவோம்னு நாங்க நினைச்சே பாக்கல. யாருக்கெல்லாம் குடுத்துட்டு போயிருந்தா கூட ஏன்னா குடுத்துட்டு வளர்த்துருக்காங்க குழந்தைங்கள. எங்க பிரார்த்தனை பட்டு விட்டுட்டு போயிருந்தாங்க. சாப்பாடுலாம் குடுப்பீங்க? எங்க வீட்டுலதான் சாப்பிட்டு வாழ்ந்துங்க. டெய்லியும் சாப்பாடு நம்ம சாப்பிடும் போது ஃபர்ஸ்ட் அவன் போட்டுதான் ஊட்டிட்டு தான் சாப்பிடுவோங்க. நம்ம வந்தவனே பிஸ்கெட் கேட்பான், மிச்சர் கேட்பான். ஃபர்ஸ்ட் எதுவும் இருந்தாலும் அவனுக்கு கொடுத்துட்டு தான். இப்ப நம்ம ஸ்டெப்ஸ்ல போனாலுமே அவன் குரல் கொடுத்தானே ஓடி வருவாங்க. அஜய் கார்த்திகான்னு கூப்பிட்டவனே வருவான். ஓடி வந்துருங்க குழந்தைங்க. இந்த 2 நாளா குழந்தைங்கள பார்க்கறது என்னால போக முடியும். அந்த குழந்தைங்க 1 hour 2 hourனாலும் வந்து நம்ம மார் மேலேயே இது மேலேயே இது பண்ணிருக்கோம். மாமா எங்க போயிருக்காப்புல, மாமா மலேசியாவுக்கு போயிருப்பால, மலேசியாவுக்கு போன் போட்டு கொடுத்தோன்னு ஹலோ மாமா அன்னைக்கு. அன்னைக்கு வேலைக்கிழமை மத்தியானம் 12 மணி வரலும் 5 மணி வரலும் என் கூடவே இருக்கு அந்த குழந்தை. அதுக்கப்புறம் மறுநாள் பார்க்கவே இல்லை அந்த குழந்தைய நாங்க வந்து. அதுக்கப்புறம் என்ன இதுன்ட்டு நமக்கு தெரியாது. வெடிகால 5:30 மணிக்கு அழுவுற சத்தம், என்னடா இது நம்ம சவுண்டு கேட்குது அப்படின்னு ஏந்து வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நமக்கு தெரியுமா கண்டி. வேற எதுவும் நமக்கு தெரியாது. வந்து இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி இருந்திருந்தா நம்ம யாருன்னா இருந்தா அந்த மாதிரி தவறான ஆளா இருந்தா எப்போ காலி பண்ணிட்டு இருப்பாங்க. 3 மாசம் குழந்தையில இருந்து இங்க வந்ததுனால அந்த மாதிரி இதுவே இதுல நல்லா வண்டியில போவோம். இந்த வண்டி எப்போ வாங்கி கொடுத்தானோ அப்ப பாவம் அவனுக்கும் அப்பா அம்மா கிடையாது. அந்த ஒரு இதுனால நம்மள அப்பாவா அம்மாவா நினைச்சு வாடகை கூட வந்து 3 மாசத்துக்கு ஒரு ட்ரிப்பு தான் கொடுப்பாப்பல. சரி நம்ம புள்ளையா இருந்தா இருக்கட்டுமே, எதுவுமே நம்மள இது பண்ண மாட்டாப்பல. அப்பான்னு தான் இருப்பாப்பல அவன். சரி இருக்கட்டும். நான் வீடு எத்தனையோ முறை காலி பண்ணேன். நான் ஏன் காலி பண்ணேன்? எங்க அப்பா வீடு நான் இருப்பேன் அப்படிலாம் இது பண்ணிட்டு எங்களால இந்த துயரத்துல இருந்து மீளவே முடியல. வந்து எங்க அப்பா அம்மா தான் அவன் கூட நான் இந்த மாதிரி அழுது கிடையாது. ஆனா அந்த குழந்தைங்க எங்களால மறக்க முடியல. உள்ள போனாலே அந்த ஸ்டெப்பு காரணம்னு அது நடுப்புதான் வருது.
அப்படி திரும்பி பார்த்தோன்னா காரணிகான்னா போதும், ஜட்டி கூட இல்லைனா கூட ஓடியாந்த உடனே தூக்கி ஊஞ்சல் மேல உட்கார வச்ச உடனே அது வரணும் விளாடின்னு இருக்கேன். அதுக்கப்புறம் நான் எங்கன்னா போவோம் வந்து 2 பேருமே அப்படியே தான், நானும் என் பையனும். எங்க பொண்ணுக்கு இன்னும் தெரியவே தெரியாது வந்து இந்த டிவி நியூஸ் பார்த்துட்டு போன் மேல போன் பண்ணி வரம்பா அப்படின்னு, வேணாமா அப்படின்னு இருக்கோம் வந்து. அது மேல இன்னும் உயிர் வந்து நாங்க அந்த குழந்தை வாடகை வீட்டுக்கார குழந்தைன்னே நாங்க பார்த்ததே கிடையாது. எங்க குழந்தையா நினைச்சுதான் அதை இதுவரையிலும் இன்னும் வரலும் பார்த்துன்னு இருக்கோம் வந்து. நல்ல டைப். அவன் வந்து ரொம்ப மரியாதை பையமா. நைட்டு 10 மணிக்கு வந்தாலும் அவன் தான் துணி துவைப்பான். நைட்ல ஒரு வாடகை வீட்டுக்காரமா அவன் அந்த பக்கம் படுத்திருப்பான், நான் இந்த பக்கம் படுத்திருப்பான். அந்த குழந்தை எங்க கூட படுத்துன்னு இருக்கோம், இந்த பொண்ணு மட்டும் வீட்டுல படுத்துன்னு இருக்கோம் வந்து. வெய்ய காலத்துல வந்து அப்படிதான் நாங்க வந்து அவனை ஒரு புள்ள மாதிரி தான் பார்த்துன்னு இருந்தோமோ கண்டி வேற எந்த மாதிரியும் நாங்க நினைச்சதே கிடையாது. அவன் கடைசியில அவனுக்கு ஒரு அப்பா அம்மா இல்லாதனால சரி நமக்கும் மனசு சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னுட்டு நல்ல அதுக்கு முன்ன கஷ்டத்துல இருந்தான். இன்னைக்கு நல்ல ஒரு வருமானம், நல்ல ஒரு இது. அதுல அந்த நேரத்துல இந்த மாதிரி பண்ணிட்டு போயிட்டா பாரு அந்த பொண்ணு. அதுதான் எங்களுக்கு மனசு வேதனைய கண்டி. நீ குழந்தை எங்க கிட்ட கொடுத்துட்டு நீ வெளியில எங்கன்னா போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டு இருக்கலாம் வந்து. அட போடா விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணது எங்களால வந்து வெளியில எங்கன்னா போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டு இருக்கலாம் வந்து. அட போடா விட்டுட்டு போயிட்டா அப்படின்ட்டு இந்த மாதிரி பண்ணது எங்களால வந்து இது பண்ணவே முடியல. நல்லா பேசும் வந்து. என்ன வந்து மாமா அண்ணன் வந்து தாத்தான்னு கூப்பிடுவேன். நான் வந்து மாமான்னு தான் கூப்பிடுவோம். வெளியில பையனை தான் அதிகமா கூட்டின்னு போயிருக்கிறேன். குழந்தை வந்து இது பெண்ணுன்றதுனால நான் கூட்டின்னு போக மாட்டேன். பையன் வருவான் போய் வச்சுன்னு போவேன், அவ்வளவுதான். நான் காலையில ட்ரெஸ் பண்ணின்னு வந்தானா காலேஜுக்கு போலையாடா அப்படின்னு வந்து சிரிச்சுக்கினே இருப்பான் வந்து. இங்கிலீஷ்லயே பேசுவான். அந்த மாதிரி பெரியவங்க கூட பேச மாட்டாங்க. ஒரு போன வாரத்துல வீட்டுல ஃபேன் ரிப்பேர் ஆகி போச்சு. அங்கிள் வாங்க, அங்கிள் வாங்க ப்ளீஸ். அந்த மாதிரி குழந்தைய நாங்க இதுவரையும் பார்த்திருக்கவே முடியாது வந்து எங்க அனுபவத்துல வந்து. அந்த மாதிரி எங்களால அந்த துயரத்துல இருந்து மீளவே முடியல வந்து. நல்லா பேசும் கொள்ளும். ஆனா நம்ம வீட்டுக்கு வரும்போது அவங்க 3 மாசம் கை குழந்தையோட வரும்போது நமக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை. இடையில அந்த மாதிரி இங்க நம்ம தெருவில் எதனா அந்த மாதிரி இது இருந்திருந்தா நம்ம சந்தேகப்பட்டிருக்கலாம், போயிருக்கலாம். வெளியில போய் என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியாது வந்து. நம்மளும் காலையில போனா சாயந்தரம் வரக்கூடிய ஆள் வந்து. வீட்டாண்ட இதுவரையிலும் 2 நாள் மட்டும் யாரோ வந்தாங்கன்னு மட்டும் கேள்விப்பட்டேன். அதுக்கப்புறம் தான் முதல்ல எல்லாருமே காலி பண்ணு. இந்த சமூகம் நடத்துக்கு முன்னாடி 2 நாள் தான் எனக்கு தெரியும் வந்து. ஆனா அது இந்த அளவுக்கு போகும்னு தெரிஞ்சிருந்தா நான் விட்டு இருக்கவே மாட்டேன். நான் வந்து நமக்கு தெரிஞ்சது எல்லாம் வந்து முத்து. நான் இங்க பிறந்தது வளர்ந்தது எல்லாமே இதே தான் வந்து. உரிமையோட வாடா போடான்னு கூப்பிட்டா கோச்சுப்பீங்களா? மாட்டேன். டேய், உன்னை நான் லவ் பண்றேன்னு சொன்னா கோச்சுப்பியாடா? மாட்டேன்டி. இதெல்லாம் யோசிச்சு பார்த்தாலே நைட்டு தூக்கம் வருமான்னு தெரியல. ஆனா இன்னைக்கு நான் நல்லா தூங்குவேன். எல்லா நைட்டும் எனக்காக யாரு இருக்கான்னு யோசிச்சாலே பாதி நைட்டு போயிடும். இப்போ புருஷன்